Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல OnePlus 9rT smartphone with Realme GT Master Explorer Edition இந்த ரெண்டு ஸ்மார்ட்போன்ஸ்க்கான கம்பேரிசன் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். பிகாஸ் ரெண்டு ஸ்மார்ட்போனுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூன் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது and ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு சிமிலர் ஸ்பெக்ஸ் தான் வந்து இருக்கு. இந்த ரெண்டு ஸ்மார்ட்போனோட காமன் ஸ்பெக்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் டிஃபரன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா Realme GT Master Explorer Editionல உங்களுக்கு வந்து சூட்கேஸ் டிசைன் அண்ட் கிளாஸ் டிசைன் ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ல வரும். அண்ட் வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூட்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே ப்ரௌன் வரும் அண்ட் தென் கிளாஸ் மாடலில் ஒயிட் கலரும் அண்ட் ஒரு கிரேடியன்ட் கலர் வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. பட் OnePlus 9rT வந்து இன்னும் அஃபிஷியலாக வரல. ஸோ அதோட கலர் வேரியன்ட்ஸ்லாம் வந்து என்னன்னு வந்து தெரியல. Realme GT Master Explorer Edition ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சைனால அஃபிஷியல் ஆயிடுச்சு அண்ட் சூன் வந்து இந்தியாவிலே வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் 9rTயும் வந்து பட் 9rTயோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் வரல. ஸோ அதோட கலர் வேரியன்ட்ஸ் வந்து தெரியல. அண்ட் 9rT மைட் பி வந்து 9R இருக்கிற சேம் டைமென்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 9rTல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.4 mm ஆஃப் திக்னஸ்ல 189 கிராம்ஸ் ஆஃப் ஓவரால் வெயிட் வரும். அண்ட் Realme GT Master Explorer Editionல 8 mm திக்னஸ்ல அண்ட் 183.5 கிராம்ஸ் ஆஃப் ஓவரால் வெயிட்ல வந்து வரும். ஸோ டிசைன் வைஸ் இதோட ரெண்டுமே வந்து இதுதான். ஸோ வெயிட் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு Realme GT Master Explorer Editionல கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு கம்பேர்ட் டு OnePlus 9rT ஸ்மார்ட் ஃபோன். நெக்ஸ்ட் இப்போ டிஸ்பிளேன்னு வந்து எடுத்தீங்கன்னா ஸோ ரெண்டுத்துலையுமே சிமிலரான ஒரு டிஸ்பிளே ஸ்பெக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே வந்து 6.55 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வருது. பிளஸ் இந்த டிஸ்பிளேல அப் டு 120 ஹெர்ட்ஸ்க்கு ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொண்டு வராங்க. பிளஸ் இது வந்து ஒரு பஞ்சுவல் ஸ்டைல் டிசைன் டிஸ்பிளே தான். பிளஸ் இதுல ஒரு வேரியன்ட்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 9rTல ஒரு நேரோ டிஸ்பிளே தான் வந்து வருது. பட் அது வந்து கன்ஃபார்மா வந்து தெரியல இது வரைக்கும். பட் இது வரைக்கும் அது வந்து ஒரு நேரோ டிஸ்பிளேவா தான் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து Realme GT Master Explorer Editionல ஸோ Realme ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே வந்து கொண்டு வராங்க. ஸோ Realme GT Master Explorer Editionல கர்வ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வராங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து Realme GT சீரீஸ்லேயே வந்து கம்பேரிசன் பண்ணும்போதும் ஸோ Realme GT Master Explorer Edition வந்து பை பண்ணலாம்னு வந்து சொல்லியிருந்தேன். அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே வரும். அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த டிஸ்பிளே வந்து எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது அப்படின்ட்டு. ப்ளஸ் ரெண்டு டிஸ்பிளேலேயே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி மெஷர் வைஸ் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் ரொம்பவே வந்து பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme GT Master Explorer Editionல ஒன் ஸ்டெப் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அதில் கர்வ் டிஸ்பிளே வந்து வருது. அண்ட் நெக்ஸ்ட் செல்ஃபி சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. OnePlus 9rT ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 16 மெகா பிக்சல் Sony IMX 481 கேமரா சென்சார் வரும். அண்ட் Realme GT Master Explorer Editionல உங்களுக்கு 32 மெகா பிக்சல் Sony IMX 615 கேமரா சென்சார் வந்து கொண்டு வராங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா Realme GT Master Explorer Editionல ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மூவிங் ஆன் டு ரியர் சைடு. ஸோ ரியர் சைடில் வந்து கேமரா கான்ஃபிகரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து சேம் தான். ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து பிரைமரி கேமராவை வந்து 50 மெகா பிக்சல் Sony IMX 766 கேமரா சென்சார் வந்து கொண்டு வராங்க. அண்ட் அதுக்கு அடிஷ்னலாக 16 மெகா பிக்சல் Sony IMX 481 கேமரா சென்சார் வந்து கொண்டு வராங்க. இந்த கேமரா சென்சார் வந்து ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார். அண்ட் மூணாவது கேமரா சென்சார் தான் டிஃபர் ஆகுது. ஸோ இதில் வந்து OnePlus 9rTல உங்களுக்கு 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் சென்சார் கொண்டு வராங்க. Realme GT Master Explorer Editionல உங்களுக்கு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 மெகா பிக்சல் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ். மற்றபடி பிரைமரி கேமராவும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து சேம் தான். அண்ட் OnePlus 9rT கூட நீங்கள் OnePlus 9R கம்பேர் பண்ணீங்கன்னா கூட ஸோ OnePlus 9rT வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே OnePlus 9R தான். ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து 9 Proல கொண்டு வந்த அந்த Sony IMX 766 50 மெகா பிக்சல் கேமரா மட்டும் இதில் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் சிமிலர் தான். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து Qualcomm Snapdragon 870 5G ப்ராசரில் வந்துறதுனால ரெண்டுமே 5G பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 12GB RAM 120GB 250GB ஸ்டோரேஜ் வேரியன்ஸில் வரும். அண்ட் UI தான் வந்து சேஞ்சஸ் ஆகுது. OnePlus 9rTல உங்களுக்கு Oxygen OS 12 based on Android 12 ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வரது சான்ஸ் இருக்கு. பட் இது அன்அஃபிஷியல் தான். அண்ட் Realme GT Master Explorer Edition Realme UI 2.0 based on Android 11 OSல வந்து லான்ச் பண்ணுவாங்க. பட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஒரு பிரீமியம் செக்மெண்ட் தான். ஸோ ரெண்டுமே வந்து Android 12 அப்கிரேடபிள் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேட்டரி செக்ஷன். ஸோ இதுவும் வந்து சிமிலர் தான். ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே 4500 mAh ஆஃப் பேட்டரி வருது வித் 65 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அண்ட் ரெண்டுமே வந்து USB Type C போர்ட் கனெக்டிவிட்டி வருது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சிமிலரான ஒரு ஸ்பெக்ஸ் கேட்டகரியில் தான் இருக்குது ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் படி. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, டால்பி அட்மாஸ் ஆடியோ குவாலிட்டி வந்து இருக்கும். அண்ட் OnePlus 9rTல லீனியர் மோட்டார் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹாப்டிக் டைப்பிங் பண்ணும் போதெல்லாம் ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்கும். வெல் ஓவராலாக இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஸ்பெக்ஸ் அண்ட் இதோட டிஃபரன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதெல்லாம் தான் இதோட காமன் அண்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், பட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வேரியேஷன் வந்து இருக்கும். ஸோ OnePlus 9rT வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9R வந்து பார்த்தீங்கன்னா 40K ப்ரைஸ் செக்மெண்ட் வருது. ஸோ 9RT உங்களுக்கு இதை விட கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்கிரேட் தான் இது. ஸோ உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லா ஸ்பெக்ஸும் அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு 50 மெகா பிக்சல் சென்சார் அடிஷனலாக வருது. ஸோ மேபி அதே ப்ரைஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அதை விட கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லை, மேபி அதே ப்ரைஸ் இருக்க வேணால் வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் Realme GT Master Explorer எடிஷன், இது மைட் பி ஒரு 35K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு IQ7 MI11X அந்த மாதிரி காம்படிஷனில் வந்து வரும். பட் ரெண்டு IQ7ம் சரி MI11Xும் சரி அரௌண்ட் 30K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வருது. ஸோ மேபி Realme GT Master Explorer எடிஷன் வந்து ஒரு 30K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே வந்து GT Master Explorer எடிஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஏன்னா அதில் ஹை கிளாஸ் ப்ரீமியம் ஸ்டாண்டர்ட் ஸ்பெக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ கர்வ் டிஸ்பிளே இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு செல்ஃபி வந்து 32 மெகா பிக்சல் சோனி கேமரா. ஸோ ரியர் சைட்லேயும் கேமரா கான்ஃபிகரேஷன் எல்லாமே ரெண்டு கேமராவுமே வந்து சோனி கேமரா. அண்ட் நியூவாக லான்ச் பண்ண அந்த சோனி IMX766 சென்சார் அண்ட் குவால்காமோட Snapdragon 870 ப்ராசர். பேட்டரி வந்து 4565 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், டால்பி சப்போர்ட் ஆடியோ குவாலிட்டி இருக்குது, ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் இன்கேஸ் Realme GT Master Explorer எடிஷன் 30K ப்ரைஸ் செக்மெண்ட் லான்ச் பண்ணாங்கன்னா ஸோ 30Kல வந்து பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து Realme GT Master Explorer எடிஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மைட் பி வந்து இந்த மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்தில் லான்ச் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. பட் இன்னொரு சைடு OnePlus 9RT வந்து பார்த்தீங்கன்னா மேபி OnePlus ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து OnePlus 9RT இருக்கும். பட் அவங்க ப்ரைஸ் வந்து மேபி 40K அரௌண்ட் இல்லை 40K கீழே கொண்டு வந்தாங்கன்னா ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒன் ஆஃப் த காம்படிட்டிவ் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ப்ரைஸ் செக்மெண்ட் அதிகமாக 45K 50Kக்கு நேர்கிட்ட போனாங்கன்னா அந்த அளவு ப்ரைஸ் வந்து கொண்டு போயிட்டாங்கன்னா மேபி OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் அதை பை பண்ணுவாங்களே தவிர ஸோ காமன் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பார்ப்பாங்க. வெல் ஓவராலாக இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் மைட் பி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிக் பண்ணுவீங்க? அண்ட் இன்கேஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தவிர்த்து வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கலான்னு இருக்கீங்க? ஸோ அண்ட் IQ8 சீரிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பட் இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்தில் லான்ச் ஆக போகுது. அண்ட் அதோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கூட வீடியோஸ் போட்டிருப்பேன், வேணா எங்கள் ஐகார்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து எதுவும் வந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.